வெல்கம் டு அரிஸ்கம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் லீவ் விட்டதும் குழந்தைங்க ரொம்பவே அடம்பிடிக்கிற விஷயம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சு கொடுங்க, 10 நிமிஷத்தில் எதாவது செய்கிற மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கண்டிப்பாக அடம்பிடிச்சு கேட்பாங்க. அப்படி கேட்குற டயத்தில் வீட்டில் 1 கப் கோதுமை மாவு இருந்தால் போதும். இந்த அடிப்பொலியான ஸ்வீட் ரெசிபி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துர்லாம். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குழிக்கரண்டி அளவுக்கு 2½ அளவு குழிக்கரண்டியில் மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1½ கப் தண்ணியை சேர்த்து ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன், இல்லைன்னா 3/4 கப் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுக்கு சர்க்கரைக்கு பொதுவாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு பாகுபதம் இதுக்கு தேவையே இல்லைங்க. நம்ம குலோப் ஜாமுன் செய்கிறப்போ பாவு காய்ச்சும் பார்த்திங்களா, அந்த பதம் தான் இதுக்கு கரெக்டான கண்டன்சி. நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இருந்தாலுமே போதும். அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே கரெக்டான பக்குவம் தான். பாருங்கள், நல்லா பபிள்ஸ்லாம் இறங்கி நல்லா கொதிச்சு வருது. நம்ம குலோப் ஜாமுனுக்கு எப்படி நம்ம செஞ்சு இறக்குவோமோ அதே மெத்தடு தான் இதுக்குமே. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பிசு பிசுன்னு இருந்தாலே போதும். ரொம்பலாம் நமக்கு கம்பி பதம்லாம் வரவே தேவையே இல்லை. ஓரளவுக்கு தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கணும், அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். கட்டி விழுகாத அளவுக்கு பார்த்து பக்குவமாக கிளறிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பாவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லா பாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் விட்டுட்டேன். இப்போ ஒரு 1/2 பிஞ்ச் உப்பு, 1/2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/2 பிஞ்ச் பேக்கிங் பவுடர், இது 3ஐயும் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பூ 1 கப், நீங்கள் நெய்யில் அதை வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் பூவை அப்படியே தாங்க சேர்க்க போகிறேன், நெய்யில் வறுக்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு தோசை பேன் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்பயும் போல் சின்னதாக கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக விடுங்க. லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் தாராளமாக சேருங்க. நெய் சேர்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வாசமும் அந்த இனிப்பும் தேங்காய் பூவும் சேர்ந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா 1 சைடு வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே லைட்டாக திருப்பி இந்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், எப்படி பேனில் ஒட்டாமல் இப்படி ஒட்டாமல் இந்த மாதிரி இருந்துச்சுனாவே நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. அந்த சைடு எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு, ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி மிச்சம் உள்ள மாவையும் எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், அடிப்பொலியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் தாங்க. வீட்டில் இருக்க 1 கப் கோதுமை மாவு இருந்தாலே நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.